டிஎன்பிசி யூபிஎஸ்சி லேர்னிங். இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நம்ம மெயின்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டா நியூஸ்ல கரண்ட் அஃபேரா வந்தது. ஒரு 3 இயர் ஓல்டு கேர்ள் அங்கன்வாடியில இருக்கிறப்போ அங்கன்வாடிக்கு போயிட்டு இருக்கோங்க. ஸோ ஷீ டைட் ஆஃப் திஸ் இன்ஃபெக்ஷன் கால் சிஜெல்லோசிஸ். ஸோ சிஜெல்லோசிஸ் அப்படின்றது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா த்ரூ த கண்டாமினேட்டட் வாட்டர். ஸோ இங்க நான் ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்மிஷன் எப்படி வருது அப்படின்னா, யாருன்னா ஒருத்தருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும். த பாக்டீரியா நேம் இஸ் சிஜெல்லா. ஸோ இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, த்ரூ த இன்ஃபெக்ஷன் பீக்கஸ்ல இருந்து வாட்டர்ல ஸ்ப்ரெட் ஆகி, ஸோ இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து நம்ம பியூரிஃபை பண்ணாமலோ இல்லை பாயில் பண்ணாமலோ நம்ம வந்து குடிக்கும் போது நமக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வருது. இது மெயினா வந்து ஸ்மால் சில்ட்ரன்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 5 years அண்ட் adultsனா எஸ்பெஷலி த ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ். ஸோ தே ஆர் வெரி affected with this type of diseases. So it is a group of bacteria known as Shigella. வேற ஸ்பீஷஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து centers for disease control and prevention. Explain the transmission, prevention and causes of Shigellosis. நமக்கு மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் எழுத வேண்டியது வரும். ஸோ கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ இவங்க தான் வந்து சிடிசின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க சிஜெல்லோசிஸ் பத்தி அப்படின்னா, இட் இஸ் அ ஹைலி கண்டாஜியஸ் இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? கண்டாஜியஸ் அப்படின்னா ரொம்ப ஆபத்தான ஒரு குடல்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரைமரா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர், புவர் ஹேண்ட் ஹைஜீன். ஸோ ஏன் புவர் ஹேண்ட் ஹைஜீன் சொல்றாங்க அப்படின்னா, ஸோ வெளியில போறோம், வெளியில இருந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், கை கால் முகம் கழுவணும். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாவே இப்போ கொரோனா டைம்ல இருந்து இதை நம்ம ஃபாலோ பண்றோம். ஒரு சிலர் இப்போ ஃபாலோ பண்றது இல்ல. அது சப்போஸ் அந்த கையை சரியா கழுவாம அவங்க வெளியில இருக்க ஃபுட்டை சாப்பிடும்போது, இல்ல வெளியில இருந்து வீட்டுக்கு வந்து கூட வீட்டுல இருக்க ஃபுட்டை வந்து கை கழுவாம சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த பாக்டீரியா இருந்திருந்தது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ ஓரல் ஃபீக்கல் ரூட்டு, அதாவது வாய் வழியா நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள போகும், ஃபுட் வழியா வாட்டர் வழியா. அந்த பர்சன் இன்ஃபெக்ட் ஆன பிறகு அவரோட ஃபீக்கஸ் கழிவு வழியா வந்து வெளியில இன்ஃபெக்ட் ஆகும். அப்ப சீவேஜ் வந்து வாட்டர்ல கலக்கும் போது அந்த கண்டாமினேட்டட் வாட்டரா அது வந்து மாறிடும். ஸோ ஒரு வாட்டி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, டயரியா, பிளட்டி டயரியா, அதாவது ரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு, அதுதான் வந்து பிளட்டி டயரியான்னு சொல்லுவோம். அது வரும். அதுக்கப்புறம் ஃபீவர், ஸ்டொமக் கிராம்ஸ், வயிற்று வலி, நாசியா, வாந்தி வர மாதிரி இருக்கிறதா நாசியா, வாமிட்டும் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 to 2 days இருக்கும். அதே போல அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு சிம்டமும் இருக்கும். அந்த சிம்டம் பேர் வந்து டெனஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். டெனஸ்மஸ்னா ஃபீலிங் டு பாஸ் டூல், அதாவது கழிவு வெளியேறணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. பவல் சிம்டம்ஸ் இருந்துட்டு இருக்கும். இன்னும் ரெஸ்ட் ரூம் போகணும், வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்டம் இருக்கும். ஈவன் த பவல்ஸ் ஆர் எம்டி, அதாவது நம்மளோட ஸ்டொமக் எம்டியா இருந்தாலுமே கூட நமக்கு அந்த ஃபீலிங் இருந்துட்டே வந்து இருக்கும். அது ஒரு சிம்டம். யங் சில்ட்ரன்ஸ்ல அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிவியரா இருக்கும். பிகாஸ் டீஹைட்ரேஷன் நிறைய ஆகும் டயரியானால. அதனால ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து 5 years ஏஜ் அண்டர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சில இந்த இந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் அவங்களுக்கு. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க நடுவுல தான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த அங்கன்வாடிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்தா இன்னொரு குழந்தைக்குமே வந்து வரும். ஸோ இட்ஸ் ஹை ரிஸ்க் ஆஃப் டீஹைட்ரேஷன் ஃப்ரம் டயரியா. ஸோ சிவியர் இன்ஃபெக்ஷன் என்ன ஆகும், மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா இட் வில் பி அ லைஃப் த்ரெட்டனிங். ஸோ அது மாதிரி தான் இந்த 3 year old சைல்டு வந்து இப்போ வந்து இறந்துருக்காங்க கோழிக்கோட்ல, கேரளால. ஸோ கேரளா கவர்மெண்ட் இது பற்றின விழிப்புணர்வை வந்து நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய வந்து டோர் டு டோர் செக்கிங் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் கேட்பாங்க. டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது, என்ன டைப் ஆஃப் பேத்தஜன், அப்புறம் என்ன சிம்டம்ஸ். ஸோ இன்குபேஷன் பீரியட் 1 to 4 days ஆஃப்டர் எக்ஸ்போஷர். ஸோ என்ன டைப் ஆஃப் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன காம்ப்ளிகேஷன் வரும், ஸோ ப்ரிவென்ஷன் பண்ண நம்ம என்ன வந்து பண்ணணும், அது எல்லாமே வந்து நம்ம வந்து இதுல எழுத வேண்டியதா இருக்கும். ஸோ ப்ரிவென்ஷனா ஹேண்ட் ஹைஜீன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். வாட்டர் பாயில் பண்ணி குடிக்கிறது, சானிடேஷன், ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ், இதெல்லாம் தான். வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வரைக்கும் சிஜெல்லாக்கு எந்த விதமான வேக்சினுமே கிடையாது. இது வரைக்கும் அதுல கிடையாது. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு.
அந்த பாக்டீரியால ஓ ஆன்டிஜன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்டிஜன் இருக்கு. ஓ ஆன்டிஜன் டார்கெட்டிங் ஓ ஆன்டிஜன் ஆஃப் த பாக்டீரியா. அதை வச்சு அவங்க வேக்சின் கிரியேட் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, த ரிப்போர்ட்டட் கேஸ் ஆஃப் சிஜலோசிஸ் இன் கோழிக்கோடு underscores the importance of sanitation and early detection, especially in the children. So, with multiple cases emerging from a single Anganwadi health authorities, continue to monitor the situation closely to prevent the further spread. அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன் போட்டு மெயின்ஸ்ல கேட்கும் போது நம்ம வந்து இவ்வளவு டிஸ்கிரிப்டிவா எழுத வேண்டியது வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிலேட்டட் டு த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம மெயின்ஸ்ல வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டடான இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும் போது, இந்த டிசீஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இது இடம்பெற வாய்ப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் மை சேனல். தேங்க்யூ.